வெல்கம் டு சமையல் வித் கவி சேனல். நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, உளுந்து மாவு வச்சு சாஃப்டான உளுந்து போண்டா எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இதில் வந்து வேறு எந்த மாவுமே மிக்ஸ் பண்ண போகிறதில்ல, உளுந்து மாவில் மட்டும்தான் செய்ய போகிறோம். உளுந்து நான் அரை கப் எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை நல்லா கழுவி எடுத்து வச்சிட்டேன். இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கிறதுக்கு வந்து தண்ணி லைட்டாக சேருங்க, நிறைய சேர்க்க வேண்டாம். நிறைய சேர்த்தா போண்டா வந்து எண்ணெயில் போடும்போது எண்ணெய் குடிச்சிக்கும். இப்போ இந்த மாவு வந்து நல்லா இந்தளவு க்ரீமியாக இருக்கணும். இப்போ இதை பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு துண்டு இஞ்சி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகா, அதை வந்து விதையெல்லாம் எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி இலை. இப்போ இதையெல்லாம் மாவு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்துக்கலாம். கலக்கும்போது தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. இப்போ இது நல்லா கலந்து எடுத்தாச்சு. இப்போ எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் போட்ட உடனே திருப்ப வேணாம், ஒரு 2 செகண்ட் கழித்து திருப்பி விட்டுக்கலாம். இது நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ இதை எடுத்துக்கலாம். அவ்வளோதான், சாஃப்டான உளுந்து போண்டா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சமையல் வித் கவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் தொடர்ந்து வீடியோஸ் வரும். தேங்க்யூ.